அதாவது ஆணவத்தில் ஆடுறவன் சீக்கிரம் வந்து அழிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் ஆணவத்தில் ஆடின 2 பேருக்கு வந்து முடிவு கட்டிட்டாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அவங்க வந்து வெளிமேசன் ஆக போகிறாங்க அப்படிங்கிற உறுதியான தகவல் வருது. அதில் இந்த நம்ம மஞ்சிரி அப்படிங்கிற ஒரு அம்மா இருக்குல்ல, மஞ்சிரி அவங்க அம்மாவோட மஞ்சிரியோடைய அம்மா அவங்க அம்மா வந்து அவங்க தங்கச்சி வந்து சொன்னாங்கல்ல, சௌந்தர்யா எங்கள் அக்கா மஞ்சிரி நீங்கள் எப்படி வந்து பொய்காரின்னு சொல்லலாம், அதுவும் பின்னாடி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அவங்க முன்னாடியே மஞ்சரியை வந்து பொய்காரின்னு சொல்லி எத்தனை தடவை சொல்லியிருக்கு. என்னமோ தைரியம் இல்லாமல் பின்னாடி சொன்ன மாதிரி சீனை போட்டு அதை வந்து இவங்க அம்மாவும் தங்கச்சி கேட்டாங்க அப்படின்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்க பாருங்கள். உன் மக ஒரு பொய்காரினா பொய்காரி தானே சொல்ல முடியும். பலவாறு பொய் பேசிட்டு இந்த வீட்டில் சுற்றுற ஒரே ஆள் இந்த மஞ்சுரி தான். அப்படி பேச தெரியும் அப்படிங்கிறனால பேச்சாளர் வேறு. அது நான் நிறைய வீடியோ வேறு பார்த்தேன். பணக்கார திமுரு பேச்சாளர் அப்படிங்கிறதுல பொய்யா பேசுகிறது. கேட்டால் மாற்றி தானே பேசினேன் சௌந்தர்யா, அதுக்கு வந்து பொய்ன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி விளக்க வேறு கொடுக்க வேண்டியது கேவலமாக இருக்குது. ஒரு சண்டை வந்துச்சுல இப்போ இதில் பொம்மை டாஸ்கில் உன் மகளை மகன் முன்னாடி தானே சொல்லிச்சு பொய் சொல்கிறேன்ட்டு. அப்புறம் நான் விசால்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு அது ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்துச்சுல. ஆணவத்தில் ஆடி அதுக்கு வந்து முடி கட்டாங்க. இன்னும் நம்ம தங்கப்புள்ள ஜாக்லின்னு அதுதான் வந்து கடைசி இடத்துக்கு போயிடுச்சு. முதல் இடத்துலேருந்து எவனுமே கடைசி இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டான். அதுக்கு வர்றான் அப்படின்னா காரணம் என்ன தெரியுமா? ஆணவ திமுரு, அகங்கார திமுரு, தற்பெருமை திமுரு. சௌந்தர்யாக்கெல்லாம் என்ன கைதட்டல் வருது, அதெல்லாம் அன்ஃபேரு. சௌந்தர்யாலாம் என் முதுகில் குத்திட்டான். இன்றைக்கி அந்த 6 பாயிண்ட் வந்து வந்ததுலேருந்தே ஒரே ரோதனை. சௌந்தர்யா 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 சௌந்தர்யான்னு ரோதனை கட்டிக்கிட்டு இருக்கு. என் பாயிண்ட் சௌந்தர்யாவுக்கு போயிடுச்சு, சௌந்தர்யாவுக்கு போயிடுச்சு, சௌந்தர்யாவுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி ஆணவங்கள் ஆனதுனால தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, போடி நீ ஆணவத்தில் ஆனதெல்லாம் போதும் வெளியே போ அப்படின்னு சொல்லி இப்போ வெளியே தாட்டி விட்றாங்க. இப்போ ஓட்டிங்கில் வந்து தீபக் ஃபஸ்ட் இடத்துல இருக்கார் 1,16,000. ரயான் வந்து 1,14,000. ராணா வந்து 1,02,000. அருண் வந்து 97, பவித்ரா வந்து 96, விஷால் 96, ஜாக்லின் 95. இங்கே பாருங்கள், விஷாலு கீழே போயிடுச்சு, பவித்ரா கீழே போயிடுச்சு, அருண் கீழே போயிடுச்சு, ராணவ் கீழே போயிடுச்சு, ரயானு கீழே போயிடுச்சு, தீபக் கீழே போயிடுச்சு. ஜாக்லின் இதான் ஆணவத்தில் ஆடுனா சீக்கிரம் அழிவாங்கங்கிறதுக்கு ஜாக்லின் ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வெளியேற்றுவாங்க. டபுள் எவிஷன் வச்சு மஞ்சரியும் ஜாக்லின் தான் வெளியேற்றுவாங்க. அப்படி வேறு யாரும் வெளியேற்றினாங்க அப்படின்னா அது அன்ஃபேர். ஜாக்லின் தான் இருக்கிறதே ஓட்டு கம்மியாக இருக்குது. ஜாக்லினையும் மஞ்சரியும் தான் வெளியேற்றணும். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.